இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் கிரேவி. நிறைய ஃபிஷ் கிரேவி நம்ம பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து காரல் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க, காரல் மீன் சொல்லுவாங்க. அதை உங்கள் ஊரில் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு காரல் மீன் தான். ஸோ அதோடைய கிரேவி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் வந்து வெந்தயம் போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு நல்லா இடித்து நல்ல மிளகோட அந்த வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தோட இதையும் போட்டு நல்லா வதக்கணும். பொதுவாக வந்து கார மீன் குழம்புக்கு வந்து நல்ல மிளகு போடுவாங்க. ஸோ அது பவுடராக போடுவாங்க, தூளில் போடுவாங்க. நான் கொஞ்சம் இடித்து போடுவேன், கொஞ்சம் அங்கங்கே 1-2 தெரியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, நல்ல பழமாக 2 வெங்காயம், 2 தக்காளி, இல்லைன்னா அந்த 2 தக்காளியில் நான் ஹாஃப் தக்காளி எடுத்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு பத்தை தேங்காய், அது கூட அந்த ஹாஃப் தக்காளி, அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்குது. இதில் 1.5 தக்காளி வந்து இந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வீட்டு குழம்பு மசாலா தூள் இருக்கு இல்லையா, எல்லா குழம்புக்கும் அரைச்சி வைக்கலாம், அந்த மசாலா தூள் ஒரு கரண்டினா நம்ம எந்த என்ன சொல்கிறது, நமக்கு குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, அந்த குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டி மசாலா போட்டுட்டு புளி கரைச்சி மஞ்சத்தூள் போட்டு அதில் வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை இதில் போட்டணும். போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நல்லா கொதித்து அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப்பில் தான் தேங்காவை வந்து நம்ம ஊற்றணும். தேங்காய், நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோம்பு போட்டு, அதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2மா கொஞ்சம் திரியாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த குழம்புக்கு. அதில் கொஞ்சம் திப்பி தெரியணும், அந்த அளவுக்கு அரைச்சா போதும். அதை விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா இந்த மீனை ஆல்ரெடி நான் வந்து லைட்டாக மசாலா அந்த லைட்டாக போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா கொதிக்கும்போது இந்த மீனை அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ரெடி பண்ணிங்கன்னா காரக்குழம்பு நல்ல சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மீன் சின்ன மீன்கள் வந்து பொதுவாகவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அண்டு அதில் இந்த மீன் ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ இன்றைக்கி இந்த குழம்பு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கூட கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாங்கள் நல்லா சுடு சாதத்தில் போட்டு நல்லா இதுவாக இருந்தது. ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்.